தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து சம்பந்தமான கேள்விகள்லாம் முக்கியமா கேட்கறது என்னன்னா, என்கிட்ட வந்து பத்திரமே இல்லைங்க. என்கிட்ட பட்டாவும் இல்ல. ஆனா வந்து ஒரு சொத்த நான் ஆண்டு அனுப்பிச்சுட்டு வரேன். அந்த சொத்த நான் எப்படிங்க பத்திரப்பதிவு செய்யறது? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2வது இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்கள்கிட்ட சொத்து இருக்குங்க. நாங்க தான் அனுப்பிச்சுட்டு வரோம். ஆனா அதுக்கு ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் அதாவது மூலப்பத்திரமே இல்ல. அத நாங்க எப்படி பத்திரப்பதிவு பண்றது? அப்படின்னும் கேட்குறாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, என்கிட்ட மூலப்பத்திரமே இல்லை. ஆனால் சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ 10 ஏக்கரோ காலமாக நாங்கள் தான் ஆண்டு அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னா, அந்த சொத்துக்கு டாக்குமெண்ட் நீங்கள் கொடுக்க வேண்டியது கட்டாயம். என்ன டாக்குமெண்ட் கொடுக்க முடியும்? உங்களுக்கு தான் மூலப்பத்திரம் இல்லை. என்ன கொடுக்கணும்னா, அந்த சொத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பட்டா வாங்கியிருப்பீங்க. அந்த பட்டாவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொத்துக்கு கடந்த ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு வில்லங்க எடுத்து கொடுக்கணும். ஆன்லைனில் பார்க்குற வில்லங்கம் 1975 இன்னைய தேதி வரைக்கும், அதே போல் அதுக்கு முன் தேதிக்கிட்ட 1975க்கு முன்னாடி மேனவலாக போய் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் எழுதி கொடுக்கணும். இந்த பத்திரம் பண்ண போகிறீங்க, இந்த பத்திரத்தின் சார்பு அதாவது இந்த சொத்தை வந்து நான் கிரயம் செய்ய போகிறேன், இல்லை தான செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன், இந்த சொத்து சம்பந்தமான வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் நம்ம எழுதி கொடுத்து வில்லங்கத்தை வாங்கணும். அந்த வில்லங்கத்தை வாங்கிட்டு வந்து அந்த வில்லங்கம் ப்ளஸ் அந்த சொத்திற்கான அடங்கல் வந்து சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அவர்கிட்ட போயிட்டு அதனுடைய அடங்கல் வாங்கிக்கோங்க. வில்லங்கம், அடங்கல், அந்த சொத்திற்குண்டான பட்டா, இது 3 வச்சு நீங்கள் யாருக்கு வேணாலும் கிரயம் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா உங்கள் சொத்துல எந்த வித வில்லங்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிரயம் பண்ணி கொடுக்கலாம். 3வது ஒரு விஷயம் இருக்குங்க. 3வது என்னன்னா, நான் சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு வரேன், என்னுடைய சொத்திற்கு பட்டா இல்லை, பத்திரம் இல்லை, எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் முறையாக அந்த சொத்தை ஆண்டு அனுபவிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட நீங்கள் அந்த சொத்திற்கு உண்டான தீர்வையை கட்டியிருக்கணும். அதாவது வரி வாய்தாக்கள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் நீங்கள் அனுபவிக்கிற அயன் புஞ்ச நிலமாக இருக்குது, காலங்காலமாக ஒரு 10 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ 30 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளோ அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த சொத்திற்கு உண்டான தீர்வை வந்து நீங்கள் வியோகிட்ட கட்டியிருப்பீங்க. கட்டியிருந்தால் தான் அந்த சொத்தை நீங்கள் அனுபவிச்சதுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அந்த சொத்தை அனுபவித்ததற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எதுவுமே பண்ணலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எதை செஞ்சாலும் நீங்கள் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதான ஆதாரம் வேணும். ஆதாரம்லாம் எதுவும் பண்ண முடியாது. சரி, நீங்கள் 30 ஆண்டு காலமாக சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, தீர்வை கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த தீர்வை அடிப்படையில் ஐயா எங்களுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தார்கிட்ட முறையாக மனு செய்து நீங்கள் அந்த சொத்திற்கு பட்டா வாங்கலாம். அப்படி கொடுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் தீர்வை கட்டியிருக்கிறது உங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆவணம் இருந்துச்சுன்னா நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் உங்களுடைய பொசிஷனில் தான் அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சொத்தை உங்களுடைய பெயருக்கு பட்டா இஷ்யூ பண்ண சொல்லி ஆர்டர் வாங்கி தாசில்தார் மற்றும் ஆர்டிஓவுக்கு உங்களுடைய ஆர்டர் காப்பி மூலமாக அவங்க உங்களுக்கு பட்டா இஷ்யூ பண்ணுவாங்க. பட்டா வாங்கிட்ட அப்புறம் நீங்கள் முறைப்படி இதே போல தான் திரும்ப உங்களுடைய சொத்தை நீங்கள் யாருக்கு வேணாலும் கிரயம் பண்ணலாம், தான செட்டில்மெண்ட் பண்ணலாம், உயில் எழுதலாம், எது வேணாலும் செய்யலாம். இன்னும் சொத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, என்னுடைய சொத்து வந்து பார்த்தீங்கன்னா முப்பாட்டம் காலத்தில் இருந்த சொத்துங்க. பட்டா அந்த காலத்தில் பட்டா புத்தகத்தில் ஏற்றின சர்வே நம்பர்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முறையாக எந்த ஒரு பத்திரமும் செய்யலை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னென்னா இன்னொன்று கூட்டு சொத்தாகவே இருக்குது. அதாவது கூட்டு பட்டாவினுடைய கூட்டு சொத்தாகவே இருக்குது. யாருமே பாகமே பிரிக்கலை. இதில் என்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, தாத்தா காலத்தில் இருந்த சொத்து தாத்தாவுடைய வாரிசுகள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கணும், அந்த வாரிசுகளுடைய வாரிசுகள் எத்தனை பேர் பார்க்கணும், இதில் யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்கன்னு பார்க்கணும். உயிரோடு இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உயிரோடு இல்லை அப்படின்னா அவர்களுடைய டெத் சர்டிஃபிகேட்டும் வாரிசு சர்டிஃபிகேட் எடுத்து அவங்கவுங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன சொத்து பாகம் பிரியணுமோ அந்த பாகத்தை பிரித்து தான் நம்ம பத்திரமே செய்ய முடியும். பாகம் நாங்கள் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்திரம் பண்ணும்போது கையெழுத்து போடணும். நான் மட்டுமே பாகம் பிரிச்சுக்கிட்டேங்க, எனக்கு 2 ஏக்கர் இதில் வந்து எனக்கு சேர வேண்டிய பங்கு 2 ஏக்கர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பத்திரம் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் ஏதாவது இன்னும் நாங்கள் பாகம் பிரிக்கவே இல்லை, இவர் வந்து அந்த சொத்தை எதுவுமே பிரிக்காமலே பிரிவிடா சொத்தை பாகப்பத்திரம் போட வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை தெரிவித்தா பத்திரம் பண்ண முடியாது. எங்களுடைய சொத்து வந்து கூட்டுப்பட்டாவில் இருக்குது, ஆனால் கூட்டுப்பட்டாவில் இருக்கிறவங்கள கூப்பிட்டா எங்களுக்கு பத்திரம் பண்ணி தர வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ கூட்டுப்பட்டாவில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு 10 ஏக்கர் சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஆளுக்கும் பிரிச்சிங்கன்னா 2 ஏக்கர் சொத்து வரும். ஆனால் எவனும் கையெழுத்து போட வரல. நீங்கள் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய பங்கு தேவை.
நீங்கள் என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த சொத்தை வாங்கும் பொழுது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பத்திரம் போட்டு வாங்கியிருந்து எல்லாருக்கும் சேர்ந்து கூட்டுப்பட்டா வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த பத்திரத்தை வச்சு உங்களுடைய 2 ஏக்கர் சொத்தை சேல் பண்ணிடலாம். இல்லை இன்னுமே நாங்கள் 4 பேர் கூட்டுகள் தான் இருக்கும், ஒரே ஒரு பத்திரம் தான் இருக்குது அப்படின்னா கேட்டு பார்க்கலாம். வரல அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி ஒரு வழக்கு தொடரணும். இந்த மாதிரி என்னுடைய சொத்து கூட்டுப்பட்டாவில் இருக்குது, கூட்டு பங்குதாரர்கள் யாரும் என்னுடைய சொத்தை விற்பனை செய்ய முன் வரவில்லை, அதனால் என்னுடைய சொத்தை நான் விற்பனை செய்யணும், எனக்குரிய பாகத்தை பிரித்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு பாக பிரிவினை வழக்கை வந்து தொடர்ந்தாங்கன்னா கூட்டுப்பட்டாவிலிருந்து இவருக்கு சேர வேண்டிய பாகம் வந்துடும். முறையாக நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா சொத்தை பிரித்து கொடுத்துரும். இதில் இன்னொரு கேள்வி, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு அது எந்த வருஷம் முடிகிறது, அது வந்து 2 வருஷத்துலேருந்து 10 வருஷம் கூட இருப்பாங்க அப்படின்னு. இப்போலாம் நீதிமன்றத்தில் அந்த மாதிரி அணுகுமுறை கிடையாது. உங்கள் வழக்கு நடத்தணும் அப்படின்னா நீங்கள் வழக்கறிஞர்கிட்ட சரியான ஆவணங்கள்லாம் கொடுத்து உடனடியாக இந்த வழக்கை முடிச்சு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுக்கறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் நீதிமன்றத்தில் இப்போ இருக்குது. அதனால் நிறைய மாற்றங்கள் நீதிமன்றத்தில் கொண்டு வந்துட்டாங்க. சிவில் சம்பந்தமான, அதாவது சொத்து சம்பந்தமான வழக்குகள் உடனடியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதாவது இந்த மாதிரி கூட்டுப்பட்டாவில் இருக்குது, எனக்கு என்னுடைய பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக பிரித்து கொடுத்துருவாங்க, ஈஸியாக வழக்கு முடிஞ்சுக்கும்.